இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் வேடியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது இங்கே தீண்டாமைக்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிறது. எனக்கு தம்பி செந்தில்நாதன் பேசினப்ப சொன்னார், 2016ஆம் ஆண்டு நாங்க வந்தப்ப இருந்தது. தமிழ் தேசியம் என்ற பேரில் ஒரு புத்தகம் கிடையாது. எங்குமே எங்க தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் பற்றிய புத்தகங்கள் அப்ப இல்ல. சிறு சிறு புத்தகங்கள், சில புத்தகங்கள் தான். ஐயா மணிரசன், ஐயா கீவே போன்ற புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். தமிழ் தேசியம் இங்கே பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லாக, தமிழ் தேசியம் என்பது தீண்டாமைக்கு ஒரு உரிய சொல்லாக இருந்தது. ஒரு நவீன தீண்டாமை, குறிப்பா அலுவலகத்துல. இங்க தமிழ் தேசியம் பேசிடக்கூடாது, அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, அது அடிப்படையே இல்லாதது, அது முற்போக்கு பின்னவீனத்துவத்திற்கு மற்றும் எல்லா விதமான முன்னோடி தன்மைகளுக்கும் அது எதிரானது என்ற ஒரு போக்கு. தமிழ் தேசியர் என்று சொல்லிக் கொள்ளவே ஒரு அச்சம். ஆனால் அது 2009 இன அழிவிற்கு பிறகு அது மாறத் தொடங்கியது. அண்ணன் சீமான் ஒவ்வொரு கதவையாக உடைத்துக் கொண்டே வந்தார். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை அந்த நிலையை மாற்றி இப்போது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்பவர் தமிழ்நாட்டின் ஒரு பொது சொத்தாக மாறியிருக்கிறார். அது எல்லா வீட்டு விழாக்களிலும் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் இடம்பெறுகிறது. அதே போல தமிழ் தேசியம், ஐயா மணிரசன் போன்ற எண்ணற்ற பல தியாகங்கள், அண்ணன் தமிழரசன் போன்ற எண்ணற்ற பல தியாகங்கள் செய்து காப்பாற்றி வைத்திருந்த தமிழ் தேசியம் மிக எளிதாக அதிகாரத்தை பிடித்தவர்களால் எண்ணி நகையாடப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, ஓரம் கட்டப்பட்டது, அரங்கத்திற்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டது. அந்த கதவை அடித்து உடைத்தது அண்ணன் சீமான். அடிச்சு உடைச்சு திறந்து விட்டார். இதே புத்தக கண்காட்சியில அவன் தம்பி செந்தில்நாதன் சொன்ன மாதிரி, எங்களுக்கென்று ஒரு அரங்கம் கிடைக்காதா, எங்கள் புத்தகங்களை விற்பதற்கு ஒரு அரங்கம் கிடைக்காதா, ஒரு பார்வையாளர்கள் கிடைக்காதா, எடுக்க மாட்டாங்களா என்ற நிலையை மாற்றி இன்று உருவாக்கி இருக்கிறது. அதற்காக பாப்பாசி இங்க வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு வளர்நிலை தத்துவத்தை சார்ந்தவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தின் தத்துவ கருத்துக்களை தூக்கி பிடித்திருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் சரி, பல்வேறு அமைப்புகளும் சரி, தங்கள் அறிக்கையிலே தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள், தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஆனால் தமிழர் என்ற தேசிய இனம் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க. ஐயா மணிரசன், ஐயா கீழே போன்றவர்கள் இதுக்கு விதிவிலக்கு. ஆனால் ஒரு வெகுஜன அரசியல் கட்சியில அதன் அறிக்கைகள்ல தமிழர் ஒரு தேசிய இனம் என வரையறை செய்து அதை நிறுவி இன்று நிலைநாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இதற்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்காக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏற்றல், அவருடைய கேலி, கிண்டல், அவமானம், அவதூறு, இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துதான் இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுரளிவர்மன் கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் பாலமுரளிவர்மன் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு அவர் அடைந்த பாடுகளை பற்றி இன்னொரு புத்தகம் எழுதலாம். என்னையெல்லாம் காலையில தம்பி கற்றைடிக்கு வந்துருமா, அண்ணன் பேரை பார்த்தாலும் பயமா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்டுரைகளை சேகரித்து தொகுத்து அதை அழகிய வடிவமைப்பு செய்து இன்று டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடாக வந்திருக்கிறது. இது நமக்குள்ளாகவே, நான் அண்ணன் பாலமுரளியோட சொன்னேன், நமக்குள்ளாக வெளியிட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. இன்னைக்கு ஒரு பொது பதிப்பமாக இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் மூலமாக இன்று தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி என்ற அண்ணன் பாலமுரளி அண்ணன் தொகுத்த இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. இது எங்களுக்கு தொடக்கமாக இருக்கு. ஏனென்றால் இந்த புத்தக அரங்கு, இதில் உலகிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிவுஜீவிகள் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் நாங்கள். அண்ணன் சீமான் என்ற மனிதன் வரலன்னா நாங்கள் அனாதைகள், அனாதைகள். நாங்க எங்களுக்கு எங்கேயும் இடம் இல்லை, யாரும் எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இன அழிவிற்காக எங்கள் கண்கள் கலங்கி நின்றால் இவர்கள் ஆளும் அதிகாரத்திற்கு எதிரானவர்கள் என்று பட்டம் குத்தப்படுவார்கள். அப்படி எல்லாத்துக்கும் இவர்கள் சிறு குறுங்க, இவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.
இவர்கள் பிற்போக்குவாதிகளுங்க என்று நாங்கள் பேசாதவற்றையும் அவர்களே பேசி எங்களை ஏசிக் கொண்டிருந்த காலத்தை இன்று பாலமுரளிவர்மன் அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த புத்தகம் ஒரு ஆயுதமாக மாறி அடித்து உரைத்திருக்கிறது. இது தொடக்கம் தான். பாலமுரளி அண்ணனே சொன்னாரு, தம்பி நான் கதவை திறந்து விட்டுருக்கேன், சீமானந்த மாதிரி கதைகளை திறந்து விட்டுருக்கிறேன், இனிமேல் அடுத்தடுத்த கதைகளை திறக்க வேண்டியது உங்களை போன்றோரின் கடமையினர். அண்ணன் சீமான் இந்த கதவுகளை அடித்து உடைத்து திறந்தார், அரசியல் கதவுகளை. அண்ணன் பாலமுரளிவர்மனும் மதிப்பிற்குரிய பதிப்பாளர் வேதியப்பன் அவர்களும் தமிழ் அறிவுலகத்தின் அறியாமை கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார்கள். இது ஒரு பிறப்பு. அதே போல ஈழத்திலிருந்து வந்திருக்கின்ற நண்பர் தீபச்செல்வன், ஈழத்திலே நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதற்கு இணையான இந்து படுகொலை. நாங்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது, அடையாள படுகொலை. தமிழர் என்று யாரும் இந்த தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. தாய் தமிழ், எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்று எங்களால் பேச முடியாது. அப்படி பேசினால் நாங்கள் பிரிவினைவாதிகள், மொழி வெறியர்கள், சாதி மூலம் இனத்தை கட்டமைப்பவர்கள். எப்படிப்பட்ட அவதூறு! அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த நூல் இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகான இந்த காலகட்டம் தமிழ் தேசியத்தின் விழிப்புணர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல, இது விடுதலை கருத்தியல் மட்டுமல்ல, மாறாக உலகமெங்கும் இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களில் விடுதலைக்காக பேசுகிற ஒரு தத்துவ கருத்தியல் தான் தமிழ் தேசியம் என்பது. அதற்கான ஆதாரங்கள், பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் நிரம்பி தங்குகிறது. தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. வாழ்நாளில் யாரும் கொண்டாட மாட்டோம், இறந்து போன பிறகுதான் நம்ம கொண்டாடுற ஒரு நிலையில இருக்கிறோம். அதே போல இந்த புத்தகமும் அப்படி ஆயிடக்கூடாது. இந்த புத்தகத்தை வெளியான நாள் முதல் நாம் ஒவ்வொருவரும் ஏந்தி செல்ல வேண்டும். அந்த சீமான் கருத்துக்களை நாம் எப்படி கொண்டு போய் பட்டி தொட்டிகளில் சேர்த்தோமோ அதே போல அதற்கு இணையாக இந்த புத்தகத்தையும் நம்ம எடுத்து சென்று அனைவரும் சேர்க்கணும். அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் உண்டு. அந்த நூலகத்துல நாங்களே களவாட வேண்டிய பல புத்தகங்கள் அங்க இருக்கும். அபூர்வமான புத்தகங்களின் சேகரிப்பாளர் அண்ணன் சீமான். புத்தகங்களை படிக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை படித்து விட்டு உடனே தம்பிகள்கிட்ட பத்தி பேசி, அந்த படிக்கிறாடே அந்த புத்தகத்தை எடுத்து படி, இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி எங்களை எல்லாம் படிக்க தூண்டிய மிகப்பெரிய ஒரு பெரும் மகனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். இதுல நானும் தம்பி இடுமோன கார்த்தி, தம்பி செந்தில்நாதெல்லாம் கற்று எழுதுறோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு மாய விசை அல்ல, ஒரு வெளிப்படையான ஒரு அறிவு விசை எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அது அண்ணன் சீமான். இதை சொல்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சமூக ஊடகங்களில், அரசியல் களங்களில் இது வெகுஜன கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று கட்டமைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை நிறுவி அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிவிட்டு விடைபெறுவேன். தமிழர் என்கின்ற இனம் என்று சொல்லாதீர்கள், தமிழர் என்கின்ற தேசிய இனம் என்று சொல்லி பழகுங்கள். ஏனென்றால் தேசிய இனம் என்று சொல்வதில் நமது இறையாண்மை கருத்தில் அடங்கி இருக்கிறது. அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆகப்பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற இந்த காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகத்தை ஆக்கி அருளிய, தொகுத்து வழங்கிய அண்ணன் பாலமுரளிவர்மனுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த பணி எப்ப தொடங்குச்சுன்னா, போன வருஷம் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க, வீரப்பன் பெயரால் மனித வேட்டை. அதையும் டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வெளியிட்டிருந்தது. அந்த புத்தகம் போய்கொண்டிருக்கும் பொழுதே தம்பி, அடுத்த வருடம் இதைவிட ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வருடமாக, எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக இந்த புத்தகத்திற்கான தேவையையும் கட்டுரைக்கான சேகரிப்பையும் அண்ணன் செய்திருக்கிறார். அதற்காகவே தமிழ் தேசியர்கள் அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களை வாழ்த்த வேண்டும். இரண்டாவதாக டிஸ்கவரி புக் பேலஸ், முதலாக ஐயா மாசு விக்டர் அவர்களும் நானும் தான் அந்த இதுக்கு போயிருந்தோம். நாங்கள் எங்க 2 பேருக்கு முன்னாடி
யாத்திசைங்கிற ஒரு படத்தினுடைய பாராட்டு நிகழ்வு வந்து அவருடைய டிஸ்கவரி புக் பேலஸ்ல வச்சிருந்தாங்க, பிரபஞ்ச அரங்கத்துல. அப்ப நானும் போயிருந்தேன், ஐயா கூட போயிருந்தேன். போகும்போது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. டிஸ்கவரி புக் பேலஸ் பேலஸ் அரண்மனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது. உண்மையிலேயே அந்த பதிப்பகத்தை பார்த்த பிறகு நான் எனது சிந்தனையில் அந்த பேருக்கேற்ற ஒரு பதிப்பகமாக அது இருந்தது. எங்கு திரும்பினாலும் புத்தகங்கள், எங்கு திரும்பினாலும் அது போன்ற ஒரு ஒரு அது அந்த தோற்றமே அரண்மனை மாதிரி இருந்தது. அந்த வகையில இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் தேசியம் எதற்கு எப்படி என்று ஒரு தொகுக்கலாம். அவர் தொகுக்கும் பொழுது தொகுப்பாசிரியருக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து இந்த நூல் எப்படி வர வேண்டும், என்ன மாதிரியான கருத்துக்களை தாங்க வேண்டும், என்ன மாதிரி எல்லாம் அது வர வேண்டும் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இதை பாலமுரளிவர்மன் அவர்களுக்கு தொகுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்த அண்ணன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவர்களுடைய உரிமையாளர் வேடியப்பனுக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். அதே போல இந்த அரங்கம் இருக்கு இல்லையா, இந்த அரங்கம் எங்களுக்கு ஒரு கனவு அரங்கம். சரியாக 2016 அன்றைய சீமான் அண்ணன் வீட்டுக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு திருப்பி அவருக்கு வீட்டுல பொங்கல் நிகழ்ச்சி அங்க போயிட்டு நானு, அண்ணன் மணிசெந்தில், அண்ணன் பாக்கியராஜன், தம்பி திருவன் செல்வமணி, இடும்பவனம் கார்த்திக் எல்லாம் கூட்டா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். அப்ப அண்ணன் சீமான் வந்து எங்கப்பா போறீங்க அப்படின்னாங்க. இது மாதிரி பத்தாசி புத்தக கண்காட்சிக்கு போறேங்க, இந்த புத்தகம் எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அண்ணன் கையில இருந்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் முதல்ல இந்த தொப்பாசி நூலகத்துக்கு நான் என்ட்ரி ஆனது, முதல்ல வந்தது. புத்தக கண்காட்சியில புத்தகத்தெல்லாம் பெற்றுட்டு வந்து வெளியில நின்று தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்கியராஜன் மணிசெந்தில் எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இந்த மேடையில தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுல எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் 8 வருடத்திற்கு முன்னதாக பேசிக் கொண்டிருந்தோம். அந்த கனவை நனவாக்கிய பத்தாசியினுடைய தலைவர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு இதெல்லாம் இல்ல, இது உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன யார் கட்டுரை ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்துல ஒரு கருத்து இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய தேசியத்துல இருக்கின்ற தேசிய மொழிவழி இனங்களினுடைய விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று காலஞ்சென்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு முத்தாய்ப்பான வரியை வந்து புத்தகத்தின் அட்டைப்படத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகம் வந்து 555 ரூபாய் மதிப்பில்ல, இது 555 ரூபாய் மட்டும் இதனுடைய மதிப்பில்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய மதிப்பு. அண்ணன் சீமான் அவர்கள் 2009 பட்டி கட்டி எல்லாம் நிரப்பி வருகின்ற தமிழ் தேசிய கனவினுடைய அந்த போக்கினுடைய ஒரு துணை தூதுவனாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே அப்படிதான் நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரையாளர்கள் நீங்க நிரம்ப பாருங்க, அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். நான் இந்த கட்டுரையின் மூலமாக, இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனையோ புத்தகங்களை கூவி நாங்க தோல்ல சுமந்து, ஐயா மாசவுக்கரன் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்க தோல்ல சுமந்து விற்கிறதே எங்களுடைய பாக்கியமாக கருதுறோம். அதுல ஒவ்வொரு பணியாகவும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஏன் எதற்கு எப்படிங்கிற புத்தகத்தை சுமந்து விற்பதையும் உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் தேசியரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று பதிப்பு ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன். 2 செய்தி தான். நேற்று வந்து நாங்க ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு வச்சிருந்தோம். அதுல ஐயா மாசவுக்கர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நாளைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு பேச போற புத்தகம் இதுதான் கடையில இருந்த ஒரு புத்தகத்தை காமிச்சேன். அப்ப காமிச்ச போது ஐயா வந்து முதல் கட்டுரையை எடுத்து திருப்பி பார்த்துட்டு அவருடைய அனுபவ பகிராக ஒண்ணு சொன்னாரு. தமிழரசன் வந்து மருதையாற்று பாலம் தகர்ப்புக்கு பின்னாடி நள்ளிரவு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. நள்ளிரவுல வந்து வீட்டு கதவை தட்டும் பொழுது நான் தான் திறந்தேன். அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோட இருந்ததா எனக்கு தோணுச்சு. சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப சாப்பிடுறதுக்கு அந்த நேரத்துல என்ன, இரவு 10 மணிக்கு மேல நம்ம கிராமத்துல சோத்துல தண்ணியை ஊத்திட்டு தூங்கிடுவோம். தண்ணி ஊத்தியாச்சு, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தண்ணி சோறா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோழர் தமிழரசன் எனக்கு ஒரு 100 ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா, அவர் கொடுத்ததா. அதன் பிறகு என்ன வந்து இந்த ஊர்ல வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா நாசர் விட்டர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அழைத்து கொண்டு அவர் இந்த ஊர்ல விட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா, தமிழினத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையும் கொடுமையும் பெரிதல்ல, அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்காக. அடுத்து இந்த மேடைங்கிறது இப்ப என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா, 18 ஆய்வு கட்டுரைகள், வெளிநாட்டு பயணம், எனக்கு அதுல எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை, பெரிய ஆச்சரியமா எனக்கு தெரியல. ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் பெரும் ஆளுமைகள் முன்னாடி ஒரு கட்டுரை, அந்த கட்டுரை வருகின்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியவனாக கருதுகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தமிழரசு முதல்ல அந்த சீமான் அவர்களை நான் ஏன் நெருங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தலைவர், தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமா இருக்கும். அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் சீமானை எதற்கு நெருங்க வேண்டும், அவருடைய கைப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா, தேசிய தலைவரின் கரத்தை பற்றிய ஒரு கை, அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் என்றுதான் நான் தமிழர் கட்சியில வந்தேன். அப்ப இது போன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியருக்கும், இந்த வெளியீட்டாளருக்கும், இந்த தொட்டாசிரியர் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு, இந்த புத்தகம் இல்ல, இதே போல இன்னும் பல நூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அரங்கில் வெளியிடப்படும் என்று, வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் அண்மையிலே இந்த நூலினுடைய முகத்தை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பதிவினை இட்டிருந்தார். அதன் தொடக்க வரிகளாக அவர் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார். இப்போது தமிழ் தேசியம் என்பது சிலருக்கு நகைப்புக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்று தன்னுடைய பதிவை தொடங்கியிருந்தார். தமிழ் தேசியம் என்பது உலகத்தமிழ் மக்களின் கூட்டுணர்வு. ஈழத்தில் வாழ்கின்ற, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, உலகமெங்கும் சிதறி வாழ்கின்ற அத்தனை மனங்களில் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய, சுதந்திரம் பற்றிய, தாழ்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் ஏக்கமும் தாகமுமாகும். இந்த தமிழ் தேசியம் என்கிற சிந்தனைக்காக, அதன் கனவுக்காக சுமார் 44,000 விடுதலை புலி வீரர்களை விதைத்திருந்த மண்ணில் இருந்து நான் வந்திருக்கின்றேன். இப்போதும் நம்புகின்றோம், எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், களமாடிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கள் கனவுகளை அடைகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் இன்னமும் நாங்கள் தலையிலிருந்து சிங்கள தேசத்தினுடைய இணை அழிப்பு போரினை எதிர்கொண்டபடி வாழ்ந்து வருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வாழ்வதென்பதும் போராட்டமே. நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த என்ன சுரேஷ் தமிழன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். சந்தித்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றிய பேச்சோடுதான் தொடங்குகிறார்கள். தம்பி சுரேஷ் தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த எல்லாருடைய பேச்சையும் தன்பால் ஈர்த்து அதை தமிழ் தேசியத்தினுடைய பேச்சாக, தமிழ் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பெருமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் சார். தமிழ்நாட்டிலே வெறுமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ் தேசிய விடுதலை என்ற தளத்துக்கு நகர்த்தியது அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு யூடியூப் நேர்காணலிலே எனக்கு தெரிகிறது அண்ணன் சீமான் அவர்களைத்தான் அவர் தாக்கி அந்த கேள்வியை கேட்கிறார் என்று. உங்களுடைய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனினுடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார்கள், அவரையே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள், இங்கு இது சரியா, இது பிழையல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு எங்கள் தேசத்திலே
எங்களுடைய போராளிகளினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள். எங்களுடைய தலைவரினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள். எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள். மொழியினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களில் எல்லாம், இந்த சுவர்களில் எல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன். அதனை சாத்தியப்படுத்தியது அண்ணன் சீமான் அவர்கள். நான் அவருக்கு பதிலளித்தேன், தமிழ்நாட்டிலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் கனேடிய தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றார். கனேடிய தேசம், நான் இன்று காலை கூட நான் அவரிடம் இந்த விடயத்தை கூறியிருந்தேன். அதாவது கனேடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா. அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலியது தமிழகம் என்றான். அதே போல எங்களுடைய தலைவரினுடைய புகைப்படத்தை, எங்களுடைய தலைவரினுடைய முகத்தை, அவருடைய கனவை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வேலையைத்தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி, எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்திய அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்கிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்கிற இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை, சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகி இருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதையிட்டு, உள்ள மண்ணில் இருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதையிட்டு நான் இங்கே ஆறுதலும் நம்பிக்கையும் அடைகின்றேன். இந்த நூலினை அழகுற தொகுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும், அதேபோல இந்த நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்திற்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.